சோதனம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து காலமே தேவ சமூகத்திலே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள் அதிசயங்களே காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, உச்சடி மத்தியில் மோசேக்கு அக்கினியால் தரிசனம் கொடுத்தவரே, உச்சடி மத்தியில் மோசேக்கு அக்கினியால் தரிசனம் கொடுத்தவரே, தரிசனம் இல்லாத எனக்கு தேவா அக்கினி தரிசனம் கொடுங்க ராஜா, தரிசனம் இல்லாத எனக்கு தேவா அக்கினி தரிசனம் கொடுங்க ராஜா, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, எலிசாவை சுற்றிலும் அக்கினிரதோ, வேலைக்காரன் கண்களோ திறந்திடவே, எலிசாவை சுற்றிலும் அக்கினிரதோ, வேலைக்காரன் கண்களோ திறந்திடவே, உன்னை சுற்றிலோ அக்கினிரதோ, விசுவாசித்தால் உன்னை சூழ்ந்து விடோ, உன்னை சுற்றிலோ அக்கினிரதோ, விசுவாசித்தால் உன்னை சூழ்ந்து விடோ, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலரோ ஒரு மனப்பட்டு கூடி வந்திருந்தாரே, பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலரோ ஒரு மனப்பட்டு கூடி வந்திருந்தாரே, அக்கினிமயமான நாவுகள் பிறந்தது, அக்கினிமயமாக என்னை மாற்றுமே, அக்கினிமயமான நாவுகள் பிறந்தது, அக்கினிமயமாக என்னை மாற்றுமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினியை கண்மலகை இறங்கிடுமே, என்மேல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினிமயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியால்
அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினியே கண்மலையை இறங்கிடுமே, என் மேல் வந்து இப்பொழுதே அமர்ந்திடுமே, அக்கினியே கண்மலையை இறங்கிடுமே, என் மேல் வந்து இப்பொழுதே அமர்ந்திடுமே, அக்கினி மயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே, அக்கினி மயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. ஹalleluya, hallelujah, hallelujah. Praise God, praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தேவனுடைய நாமத்தை இந்த நாளிலே சங்கீதம் 73 நாம் தியானிக்க போகிறோம். இந்த 73வது சங்கீதமானது இப்பொழுது ஸ்தோத்திரம் நமக்கு லேவிய ராமத்தின் புஸ்தகத்திலிருந்து 73வது சங்கீதம் உருவாகிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய சங்கீதத்திலே 73வது சங்கீதம் இது ஒரு ஆசாபின் சங்கீதமாக இருக்கிறது. ஆசாப் ஒரு பாடல் குழு தலைவனாக இந்த ஆசாப் வந்திருக்கிறார். அவர் நல்ல அருமையான ஒரு பாடல் குழு தலைவன். நிறைய சங்கீதங்களை பகுத்து நமக்காக மகிமைப்படுத்தி வேதாமத்தில் இடம் பெற்றிருக்கிறார். இந்த 28 வசனங்கள் இந்த 73வது சங்கீதத்திலே காணப்படுகிறது. இது லேவியராம் புஸ்தகத்திலிருந்து அநேக வசனங்கள், அவைகள் சொல்லப்பட்ட காரியங்கள் இவைகளையும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இப்பொழுதும் கூட இந்த உன்னதமான புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புஸ்தகம் லேவியராமும் ஒரு உன்னதமான புஸ்தகம். அதோடு சேர்ந்து 73வது சங்கீதமும் ஒன்றாக அப்படி இணைந்து வரும். ஆகவே தேவநாமம் மகிமைப்படுவதாக. லேவியராமம் பற்றியில் இது ஒரு அதுக்கேற்ற அந்த சில வசனங்கள் இணைந்திருப்பதினால் லேவியராகமும் புஸ்தகத்தோடு இணைந்து இந்த ஸ்தோத்திர அதிகாரங்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட அருமையான தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நாம் இன்னைக்கு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராமம் 2 காரியம் வெளிப்படுகிறது. தேவன் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நல்ல கவனி, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஸ்தோத்திரம். அதனால இந்த பரிசுத்தம் உள்ளவர், இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அந்த சங்கீதமானது அதிகமாக நமக்கு எடுத்து அதை நமக்கு காட்டுகிறது. நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு வசனம் படிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 17:9 படிங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 17:9 வசனங்களை நாம் படித்து பகத்துடைய நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் இந்த சங்கீதத்திலே சில காரியங்களை நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 73 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது படிங்கள் பார்க்கலாம். அதுல எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். சங்கீதம் 73 எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு, ஆமா, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று இது லேவியராம் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் இந்த மாதிரி பகுதி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த வசனங்களை பார்க்கும்போது சுத்த இருதயம். இப்ப எரேமியா படிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்ப எரேமியா 9 படிக்கும் போது பாருங்கள், இருதயமே எப்படி உள்ளது, அது எப்படி இருக்கிறது என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்கள் பார்க்கலாம். இருதயமே, நல்லா படிங்க. இருதயமே கிறுக்கு உள்ளதும் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இருதயமே திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அந்த இருதயத்தை குறித்து தான் இங்கே சில வசனங்களை வார்த்தைகளையும் நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன்னா தேவன் ஒவ்வொரு
மனிதனோடும் அவருடைய இருதயமும் தேவனும் இணைந்து இருக்கிறது தான் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது, விரும்புகிறது. ஆனா இன்றைக்கு தேவன் அந்த இருதயத்துல உள்ள சில காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் தமது ஜனத்தை அவர் பார்க்கும்போது அவருக்கு இருதயம்தான் மெயின். நல்லா கவனிக்கணும், அவருக்கு இருதயம் தான் மெஜாரிட்டி. பாத்தீங்களா, அந்த இருதயத்தை தான் அவர் விரும்புறார். ஸ்தோத்திரம். அதனாலதான் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர் பாருங்க, அந்த சுத்த இருதயத்தை தமது ஜனத்தினிடத்திலிருந்து அவர் விரும்புகிறார். நீங்கள் சங்கீதத்துல 51:10 பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 51:10 படிக்க பார்க்கலாம். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உமது இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீக்க என்னை சுத்திகரியும். என்னை சுத்திகரியும். பாத்தீங்களா? 10 இன்னொரு முறை படிங்க, 10 படிங்க. தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை, நல்ல கவனிக்கணும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலவரமான ஆவி என்னிலே புதுப்பி என்று சொல்றார். பாத்தீங்களா, சுத்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தனது வாழ்க்கையில் அந்த சுத்த இருதயத்தை ஆண்டவர் எனக்குள்ள தாரோ. இஸ்ரவேலருக்கு சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு நல்லவராய் இருக்கிற தெய்வம். இப்ப பாருங்க, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவர் தேவனுடைய ஒரு மனுஷனா இருக்கிறாரு, அவர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாரு, அவர் சொந்த ஜனமா இருக்கிறாரு, அவருடைய சந்ததியெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறாரு. ஆனா அப்படிப்பட்டவருடைய இருதயம் எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? ஆனா அந்த காலத்துல அவருடைய இருதயம் கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு நலிவு போய்விட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் திரும்ப கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பி என்று அவர் பாருங்க வருந்தி கேட்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால் நமக்கு தேவையானது ஒரு சுத்த இருதயம். கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது காணப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1 7வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போது படிங்கள் பார்க்கலாம். ஒரு யோவான் சுவிசேஷம் 1 7வது வசனம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். இல்ல, 1 யோவான் 1:7 பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது, நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு மனுஷனையும் இன்றைக்கு கழுவி சுத்திகரிப்பதற்கு ஆண்டுடைய ரத்தம் நமக்கு வளமுள்ளதாக மகிமையுள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:9. அப்போஸ்தலர் 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும். இருதயங்களை சுத்தமாக்குறதுன்னா எங்கேயோ ஒரு மிஷின்ல கொண்டு போய் கொடுத்தா அதை அப்படியே சுத்தம் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே, இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறது நம்முடைய faith, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. ஆமா, தேவனிடத்தில் அறிக்கை பண்ணினால் நம்ம எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் என்பது அது நமக்கு ஒரு விசுவாசம், நம்முடைய தைரியம், அந்த விசுவாசம் உண்டாக்குற தைரியம். அப்படித்தான் ஸ்தோத்திரம். நாங்க 1 யோவான்ல நாம் பார்க்கிறோம், எல்லா பாவங்களையும் அநியாயங்களும் அறிக்கையிட்டால் நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிப்பது. அதான் அந்த விசுவாசம் தான் இப்ப நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பு, இது விசுவாசத்தினால் உண்டாகிற அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். நல்லா
நல்லா கவனிங்க, வேதாமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஃபெய்த் தான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதுல என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், விசுவாசத்தினாலே ஸ்தோத்திரம் உண்டாக்கப்பட்டதுதான். ஸ்தோத்திரம் திரும்ப படிங்க, அப்போஸ்தலர் 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஆமென். பாத்தீங்களா, நமக்கும் அவர்களுக்கும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் நல்ல கவனிக்கணும், ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருதரத்தாரை ஒன்றாக்குகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே எப்போதும் அந்த விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயமானது பரிசுத்தமாக்கப்படணும். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். படிங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதராவார். நல்லா கவனிக்கணும், சுத்த இருதயத்தை இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதராவார். சோத்ரா, இதை விட என்னங்க இந்த பூமியில பாக்கியம் வேணும்? எந்தெந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்த இருதயம் இருக்கிறதோ அவனுடைய உதடுகள், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இனிமையா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சுத்த இருதயத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டுமா? இன்னைக்கு சுத்தமான ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்பட வேண்டுமா? ஆனா நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த சுத்த இருதயம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கண்டாலே கேட்டாலே போதும் நமக்குள்ள ஒரு சுத்த இருதயம் இருக்கிறதை பார்க்க முடியும். ராஜாவே சிநேகிதராவாராம். எவ்வளோ பெரிய அரசன், எவ்வளோ பெரிய ராஜா, அவரே இறங்கி வந்தவனுக்கு சிநேகிதனாக மாறுகிறார். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம், படிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:8 படிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ராஜா மாத்திரம் சிநேகிதர் ஆகிறது இல்லைங்க. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையும் தரிசிக்க முடியும். கடவுளை இன்னைக்கு பார்க்கணும், கடவுளை பார்க்கணும்னு சொல்ற அநேக மனிதர்களே, சோதனம் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? கடவுளை தரிசிக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பப்ளிக்ல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம செய்யலாம் முடியாது. எந்த காரியம் இந்த பூமியில அவருக்கா பண்ணாலும் உங்க இருதயம் சுத்தம் இல்லைன்னா கடவுளை நீங்க பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது. அவருக்கும் நமக்கு எந்த நெருங்கிய தொடர்பும் இருக்காது. இருதயத்திலே சுத்தம் இருந்தால் ஒழிய தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க முடியும். இருதயத்திலே சுத்தம் இல்லாதவன் ஒரு நாளும் கடவுளை தரிசிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. உங்க இருதயத்தில் சுத்தம் வேணும், அதுதான் கடவுளை தரிசிக்க முடியும். ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதி விதமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறார். 73:33 சொல்லுகிறார் பாருங்கள், படிக்க பார்க்கலாம். 33 இல்லையா? ஸ்தோத்திரம். எபிரேயர் 7:26 படிங்க. இது ஆசாப்புடைய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஆசாப் இந்த சங்கீதத்திலே அவ்விதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுத்தத்தை குறித்து அவ்விதமாக ஸ்தோத்திரம் அதை எடுத்து நமக்கு காண்பிக்கிறவராக காணப்படுகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகின படிங்க. வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற. சரியா படிக்கலங்க, திரும்ப படிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே.
விட்டு விட்டு எடுக்குது, எனக்கு சரியா புரியல. இவ்விதமான பிரதான ஆசாரியரே விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, நமக்கு ஏற்றவரா மாறுவதற்காக அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு நம்மோடு வந்து இணைஞ்சிருக்கிறார் பாருங்க. பாத்தீங்களா? அதுல எவ்வளவு சொல்லுது பாத்தீங்களா? படிங்க பார்க்கலாம், திரும்ப படிங்க அந்த வசனத்தை. பரிசுத்தரும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு இணைவதற்கு இந்த பூமிக்கு எப்படி வந்திருக்கிறார் பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! 1 பேதுரு 1:22 நாம் படிக்கும் போது படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சோத்திரம். பாத்தீங்களா? என்ன செய்யணுமா? ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா! அதனால ஒருவரில் ஒருவர் ஸ்தோத்திரம் என்ன செய்ய வேண்டுமா? ஊக்கமாய் அன்பு கூற வேண்டுமா? சுத்த இருதயம் எங்க இருக்கிறதோ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாய் இந்த பூமியிலே காணப்படுவார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை, கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே அதைத்தான் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த சுத்த இருதயத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே அவ்விதமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் 73வது சங்கீதத்தை நாம் படித்து சில வசனங்களை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுதும் 73 நாளிலே 5-6 வசனங்களை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம். 73 4ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 4, 5, 6 வசனங்களை படிக்க பார்க்கலாம். சீக்கிரமாக படிங்கள். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். பெருமையானது சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அவருடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறி வருகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இந்த சுத்த இருதயத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எவ்வளவு சம்பந்தப்படுது பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த சுத்த இருதயம் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு என்னென்னலாம் இருக்கும் என்பதை இப்ப நம்ம படிச்சோம். அதனால எனக்கு அன்பானவர்களே, சுத்த இருதயத்தை மாத்திரம் நம்ம நேசிப்போம், அவரோடு இணைஞ்சிருப்போம். ஏன்னா அவர் நமக்காக வந்தவர், வானங்களில் உயர்ந்தவர். இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சுத்த இருதயத்தை சங்கீதக்காரன் தாவீது இழந்து போனப்ப கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் இழந்து போன அந்த சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சுத்த இருதயத்தை இழந்தால் இப்ப சொல்லப்பட்ட சங்கீதம் 73, 4, 5, 6 வசனங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை விதமான கேடுகளும் நம்மை சார்ந்திருக்கும். அதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை, அதற்காக நம்ம வரல. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அவருக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறது போல இன்னைக்கு ஆண்டவரை இருதரத்தாரையும் உண்டாக்க அல்லேலூயா தேவன் எடுத்துக்கொண்ட அநேக முயற்சிகளினாலே இன்னைக்கு வானங்களில் உயர்ந்தவராய் இருந்து எங்களோடு
தாபரிக்கிறவராக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அந்த சுத்தமான இதயத்தை, அந்த நிலவரமான ஆவியை எங்க உள்ளத்திலே புதுப்பித்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. அற்புதங்களை தொடர்ந்து செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம்.